அடுத்ததாக விருதினை பெறுகிறார் திருமிகு உமாராணி அவர்கள். செவிலியர் பட்டப்படிப்பு முடித்த முன்னேற சமூக சேவகி மற்றும் பசிப்போக்கும் உணவு ராணி. நாள்தோறும் நாடி வரும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி முதியோர்களை பராமரிக்கிறார். தவமொழி பவுண்டேஷன் அமைப்பின் நிறுவனர். முதியோருக்கான தங்குமிடம், பசித்தவர்களுக்கு உணவளிப்பதை தாண்டி வேறு எங்கும் செல்ல முடியாத முதியவர்களுக்கு அறக்கட்டளை அதன் கதவுகளை திறக்கிறது. இங்கே மூத்தவர்கள் பாதுகாப்பு, தோழமை மற்றும் மீண்டும் மதிக்கப்படுவதற்கான உணர்வை காண்கிறார்கள். ஒரு தட்டு உணவு ஒரு நம்பிக்கை கதிர். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 800 இலவச உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஆதரவற்றவர்கள், தினசரி கூலி தொழிலாளர்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழே போராடும் குடும்பங்களுக்கு அன்புடன் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த உணவுகள் வெறும் உணவை விட அதிகம். அவை கவனிப்பு மற்றும் மரியாதையின் சின்னங்கள். இப்படிப்பட்ட பணியை ஆற்றி வரும் உமாராணி பற்றி மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே, உயரம் உலகேதான். என் பேர் உமாராணி என்கிற குபேரலட்சுமி. சர்டிபிகேட் நேம் உமாராணி, கூப்பிட்ற பேரு குபேரலட்சுமி. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு. எனக்கு தெரிஞ்சு 17 வருஷம் ஆகுது நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நிறைய செக்டர்ல நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க அதெல்லாம் நான் எண்ணவே மாட்டேன். எவ்வளவு பேர் வந்தாலும் சாப்பாடு இருக்குது. நான் சாப்பிடாம இருப்பேன், எத்தனை நாள் வேணாலும் நான் சாப்பிடாம இருப்பேனே தவிர என்னை நம்பி வரவங்களுக்கு நான் சாப்பாடு போடாமல் இருக்கவே மாட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது, மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாப்பாடு காசு எல்லாம் நாங்கள் வாங்குறதுல பார்த்தது ஃபுல் ஃப்ரீ. எத்தனை வாட்டி வேணா சாப்பிடலாம். எனக்கு பணம் மேலே ஆசை இருந்தால் நான் இவ்வளோ நாள் நான் சம்பாதிச்ச காசு வந்து நான் சேர்த்து வச்சுக்கலாம், நான் வீடு வாங்கிக்கலாம். அப்படி அந்த பணத்து மேலே ஆசை வச்சு பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் நான் பண்ணியிருக்கலாம். எனக்கு அந்த ஆசை இல்லை. நம்ம எண்ணமும் செயலும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இயற்கையும் இறைவனும் நமக்கு துணையாக நிற்பாங்க.